ஆரூரா தாகேஷா. எத்தனை தலைமுறையா இந்த விஷயம் பண்ணிட்டு இது இருக்கீங்க? எங்க இது 3 தலைமுறையா நாங்க செஞ்சுட்டு இருக்கோம். தாத்தாக்கு அப்புறம் எங்க அப்பா, அப்பாவுக்கு அப்புறம் நாங்க செஞ்சுட்டு இருக்கோம். இவ்வளவுதான். 3 தலைமுறை பண்ணிட்டு இருக்கீங்க. அப்பையில இருந்து இப்போதைக்கு அப்டேஷன் எப்படியா நம்மளுக்கு வந்திருக்கு? அந்த அந்த கட்டுமானங்கள்லாம் எப்படியா வந்திருக்கு? கட்டுமானங்கள் வந்து அதே மாதிரி தான் எங்க தாத்தா எங்களுக்கு எப்படி சொல்லி கொடுத்தாங்க, எங்க அப்பாவுக்கு எப்படி சொல்லி கொடுத்தாலும் எங்க அப்பா எங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தாலும் அதே ஃபார்முலா தான் இது வரைக்கும் பண்ணிட்டு இருக்கோம். கட்டுமானத்துல வந்து எந்த விதமான மாற்றங்களும் இல்லாம மூங்கி சிம்பிளை வச்சு தான் பண்ணிட்டு இருக்கோம். மற்றபடி பிளாஸ்டிக் ஐட்டமோ எதுவுமே நாங்கள் சேர்க்கறது இல்லை. எல்லாமே வந்து பேப்பர் ஒர்க்கு தான். இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு குதிரையிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 15,000 சிம்புக்குள்ள இருக்கு. 4 குதிரையும் அதே மாதிரி தான் நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் கயர் வச்சு தான் கட்டுறோம். மற்றபடி பேஸ்ட்டோ மற்றபடி வேற எந்த விதமான கெமிக்கலும் இதுல சம்மந்தப்பட்டு நாங்கள் எதுவும் செய்யலை. இயற்கை சம்மந்தப்பட்டது. ஆமாம் ஆமாம், பேப்பர் ஒர்க் தான் இதுல. பெயிண்டிங் மட்டும் இந்த கலருக்காக நாங்கள் ஒயிட், அதுவும் வந்து நாங்கள் டைரெக்டாக பெயிண்ட் அடிக்கல, பேப்பர் ஒட்டி அதுக்கு மேலே எங்களோட இதுக்காக அந்த இது பண்ணுறோம். பேப்பரில் தான் எல்லாமே செஞ்சுட்டு இருந்தோம். இப்போ டெக்னாலஜி மாறாமல் பெயிண்டிங் மட்டும் நாங்கள் மாற்றிடுவோம், மற்றபடி எதுவும் மாற்றணும். கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக.